சைகூன் சார். சைகூன். அடுத்து ஃபுராத். தேர்ட் ஜெய்ஃபம் சார். फोर्थ तीसरा क्वेश्चंस வந்து எப்படி இருக்கும் அப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் A க்கு கேட்கப்படும், அடுத்து B, அடுத்து C, அடுத்து D. புரியுதா? அதே போல வந்து பாசிங் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்ல மட்டும் பாசிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க அப்படி சொன்னா 10 பாயிண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு தெரியல அப்படி சொன்னா அடுத்த டீமுக்கு மட்டும் தான் போகும், தேர்ட் டீமுக்கு வராது. அதாவது அதுக்கு அடுத்த டீமுக்கு வராது. இப்போ ஃபர்ஸ்ட் A டீமுக்கு தெரியலனா அந்த பாசிங் வந்து B க்கு மட்டும் தான் போகும். கரெக்ட்டா சொன்னா 10 பாயிண்ட்ஸ். அதுவே வந்து அடுத்து பாஸ் ஆகி சொல்றாங்க, அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க அப்படி சொன்னா ஜஸ்ட் 5 பாயிண்ட்ஸ். இந்த பாசிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் ரெண்டு ரவுண்ட்ல மட்டும் தான் வரும். மூன்றாவது மற்றும் நான்காவது ரவுண்ட்ல பாசிங் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து குவிஸ்ல வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் உங்களுக்கு முன்னாடி லாட் கொடுக்கப்படும். லாட் கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு டீமுக்கு ஈஸியா கேட்டேன், இன்னொரு டீம் கஷ்டமா கேட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீங்க லாட் நீங்களே தான் பிக்கப் பண்ணுவீங்க. அந்த லாட்ல இருக்க கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்கப்படும். சரிங்களா? பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டுக்கு தான் உங்களுக்கு பாசிங் இருக்கும், அடுத்த லாஸ்ட் ரெண்டு ரவுண்டுக்கு இருக்காது. என்னென்ன ரவுண்டா வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜிகே ரிலேட்டடா இருக்கும். செகண்ட் வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ், அதாவது சீரா, காலிஃபேட்ஸ் அது சம்பந்தமா. அதே சமயத்துல இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் அது ரிலேட்டடா இருக்கும் செகண்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேஷன் ரவுண்ட். அடுத்து நான்காவது ரவுண்ட் யாருன்னு சொன்னா மன்ஹும் ஹஉலாய் அல்-உதபா. சில ஸ்காலர்ஸ் உடைய படங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்காலர் யாரு அப்படிங்கறத நீங்க வந்து கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கும். சரியா? இது ஃபோர்த் ரவுண்ட். டிரான்ஸ்லேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான், பார்ஷியல் கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. மொத்தமா கரெக்டா சொன்னா தான் ஃபுல் மார்க், இல்லைன்னா ஈவன் ஒரு குண்டத்தா அதுதான் மிஸ்டேக் ஆகுதுனாலுமே அது மார்க் கிடையாது. ஸோ பார்ஷியல் கரெக்ட் அப்படின்னு சொன்னா மார்க் கிடையாது, அந்த சென்டென்ஸ் முழுக்க கரெக்டா இருந்தா தான் ஃபுல் மார்க்ஸ். சரியா? அதாவது ஒரு டீம் தான் பாஸ் ஆக போகுது, அந்த பாசிங் டீம் சொல்லல அப்படின்னு சொன்னா அது வந்து ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க போட்டு அதுல வந்து ஒரு பதில் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா எந்த டீம் உடைய நபர் சவுண்ட் போடுறாரோ அந்த டீமுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? கொஞ்சம் அமைதி காத்தீங்க அப்படின்னு சொன்னா குவிஸ் நல்லபடியா நடத்திடலாம். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் 2 கேள்விகள், தலா 2 கேள்விகள் கேட்கப்படும். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து லாட் கொடுக்கப்படும். டீம் ஏக்கு வந்து லாட் போகுது. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெனரல் நாலேஜ். உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி Omicron was first reported to the World Health Organization from South Africa on. Omicron முதலா எந்த நாள்ல தோன்றுச்சு, சவுத் ஆப்பிரிக்கால தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணப்படுற டேட் என்னது? முதலாக உங்களுடைய டைம் வந்து 20 செகண்ட்ஸ். 20 செகண்ட்ஸ்க்குள்ள சொல்ற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. غير صحيح. தவறான பதில். நம்ம அடுத்த டீம் ஃபுராத் செகண்ட் டீம். சொல்லுங்க தம்பி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. தப்பு. غير صحيح. சரி,
சரியான பதில் என்னவா இருக்கும்? சி சார். சி சார். ஆப்ஷன் சி 24. ஆப்ஷன் அடுத்ததாக ரெண்டாவது டீம், செகண்ட் டீம். எகிப்துடைய கரன்சி அதோடைய பேர் என்ன? ஏ தீனார், பி ரியால், சி திர்ஹம், டி ஜுனை. மாஷாஅல்லாஹ் சப்த ஜஸாக்கல்லாஹு இல்மன். மாஷாஅல்லாஹ். சரியாக சொன்னது. செய்திங்கறாங்க. Fourteenth Prime Minister of India அது யாரா இருக்கும்? நரேந்திர மோடி, HW தேவகவுடா, மன்மோகன் சிங், ராஜீவ் காந்தி. இந்த 4 நபர்கள்ல 14வது பிரைம் மினிஸ்டர் யாரு? ஆப்ஷன் ஏ அதுதான் சரியான பதில். நீங்க சொல்லுங்க, அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். 12 சார். 12. தமிழ்நாடுடைய பிரசன்ட் கவர்னர் யாரு? RN ரவி, NR ரவி, RN குமார், NR குமார். ஆப்ஷன் ஏ RN ரவி. ஆப்ஷன் ஏ RN ரவி. மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ். அடுத்ததாக திருப்பி சைஃபுனுக்கு அடுத்த ரவுண்ட் வருது. நம்பர் 6 சார். நம்பர் 6. ராஜ்நாத் சிங் அவரு என்ன மினிஸ்டர்? லேபர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்டா, உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்டா, ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரா? டிஃபென்ஸ் மினிஸ்டர். சரியான பதில். அடுத்ததாக நம்பர் 9. நம்பர் 9. இது புராத் தானே? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் யார்? நிர்மலா சீதாராம், நரேந்திர சிங் தோமர், நிதின் ஜெயராம் கட்கரி, பியூஷ் கோயல். இந்த 4 நபர்கள்ல யார்? 20 செகண்ட்ஸ்ல பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அவனை கூப்பிட்டு ஸ்டேஜ் நிப்பாட்டி 2 கேள்வி மாற்றி. ஆப்ஷன் டி பியூஷ் கோயல். தவறான பதில். அடுத்த டீமுக்கு பாஸ் ஆகுது. அடுத்த டீமான ஜெய்ஹூன். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ நிர்மலா சீதாராம். அதுவும் தவறான பதில். சரியான பதில் என்ன? நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர். அடுத்ததாக ஜெய்ஹூன் தானே? ஜெய்ஹூன். லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய
மிகப்பெரிய ஸ்டேட் என்ன? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா. இது நான்குல இது. मध्य प्रदेश மத்திய பிரதேஷ். தவறான பதில். அடுத்த டீமுக்கு பாஸ் ஆகுது. क्वेश्चन போடுங்க. ऑप्शन सी राजस्थान सर ஆப்ஷன் சி राजस्थान सर சரியான பதில். ராஜஸ்தான் பெருசா சொன்ன டீம் யாரு? ஜெய்குணா. சார் பாருங்க அப்புறம் கிளாரிட்டி ஆனா உத்தரப்பிரதேஷ் தான் பெருசு. ஓகே, நான்காவது நிச்சலா ராஜஸ்தான் சொல்றாங்க. உத்தரப்பிரதேச சார் பெருசு 82 டிஸ்ட்ரிக்ட் 15. டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரியல. ராஜஸ்தான் சின்ன ஸ்டேட்ல சொல்லிட்டு வரலாம் சார். எப்போ வேணாம் கேட்டு சார் இல்ல, இது பெரிய ஸ்டேட் போட்டு விட்டோம். லார்ஜஸ்ட் ஸ்டேட். பாரத் பயோடெக், கோவேக்சின், ஆஸ்ட்ராஜெனிகா, கோவிஷீல்டு. இதில் போட்டால் இந்த ரெண்டு கம்பெனி மற்றும் அதோடைய அந்த மருந்து இது சரியான பேரா இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. both are correct. இது ரெண்டுமே சரியான பேர் தான். அதாவது கம்பெனிக்கு ஏத்த மருந்து தான் அது. both are wrong. கம்பெனி தவறு, மருந்தும் தவறு. first one is correct, whereas the second one is wrong. பாரத் பயோடெக் கோவேக்சின் கரெக்ட், ஆனா ஆஸ்ட்ராஜெனிகா கோவிஷீல்டு தவறு. second one is correct, whereas the first one is wrong. ஆஸ்ட்ராஜெனிகாங்கிறது கோவிஷீல்டு தான், ஆனா பாரத் பயோடெக் கோவேக்சின் கிடையாது. இந்த நான்குல இது இந்த கேள்வி வந்து டிஜிட்டலுக்கு உண்டான கேள்வி. ஆப்ஷன் ஏ போத் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ both are correct. மாஷாஅல்லாஹ். சரியான பதில். அடுத்த ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட். அதோடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா சீரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு. காலிஃபேட்ஸ், கலிஃபாக்கள்னா 4 கலிஃபாக்கள், அவங்களுக்கு பின்தொடர்ந்த கலிஃபாக்கள், அவங்க உமையா அப்பாசிட் அவங்களா வருவாங்க. ஃபேமஸ் மூமெண்ட்ஸ், உலகத்துல அல்லது அரபு நாடுகளில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள், இது சம்பந்தமான கேள்விகள். அடுத்து கொஞ்சம் இது வந்து இப்ப செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தலா ஒவ்வொரு டீமுக்கும் தலா 2 கேள்விகள் இருந்துச்சு. இப்ப இது வந்து இரண்டாவது ரவுண்ட். அந்த ரவுண்ட்ல யாரு என்ன கேக்குறீங்க? 30. அடுத்த தெளிவா இருக்கும். இதுல பாசிங் இருக்கா? இதுலயே பாசிங் இருக்கு. செய்கோனுக்கு முதல் கேள்வி நம்பர் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின்னால் மணந்து கொண்ட பெண்மணி யார்? 4 ஆப்ஷன்ஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 சஹாபிய பெண்களில் இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்த பெண் யார்? பத்து செகண்ட் தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ऑप्शन बी ஆப்ஷன் பி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. மாஷாஅல்லாஹ். சரியான பதில். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா கொஞ்சம். which among the following number of years of the caliphate is correct? அதாவது ஒவ்வொரு கலிஃபாக்களுக்கும் அவங்க ஆண்ட வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சரியான வருடங்கள் எது? அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு, அதாவது ஆப்ஷன் பெரிய ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடியே இருக்கு, பாத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், அதுக்கப்புறமா உங்களுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த வருடங்கள்ல அவங்க ஆட்சி செய்த வருடங்கள்ல எது சரியான ஒரு வருடம்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 20 செகண்ட் சரியாக இதுல இருந்து. பத்து செகண்ட் தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ऑप्शन ए ஆப்ஷன் ஏ.
மாஷா சரியான The father of his famous poet is the founder of Kinda dynasty. இந்த கவிஞருடைய தந்தை அவர் வந்து கிண்டா அப்படிங்கிற அந்த அரசாட்சிக்கு தலைவராக அல்லது வந்து ஃபாதராக இருந்திருக்கார். யாரு அந்த போயட்? அம்ர் இப்னு குல்தூம், இம்ருல் கைஸ், அல் ஆஷா, நாபிகா, அல் துபியானி. இம்ருல் கைஸ். சரியான பதில். $49. 49. The father of Arabic alchemy is Al-Khawarizmi, Yaqut, Al-Hamawi, Al-Waqidi, Jabir ibn Hayyan. இந்த 4 நபர்கள்ல ஆல்கமி உலோகத்தை வைத்து அந்த மாற்றம் செய்வது அந்த கலையை உருவாக்கியது இந்த 4 நபர்கள் யார்? ஆப்ஷன் ஏ அல்-கவாரிஸ்மி. ஆப்ஷன் ஏ அல்-கவாரிஸ்மி. தவறான பதில். ஆப்ஷன் பாஸ் பண்ணப்படுகிறது. அடுத்த டீமான சைஃபூன். சைஃபூன் 49 கேள்வி. பத்து செகண்ட் இருக்கு தம்பி. ஒன்றும் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. டி ஜாபிர் இப்னு ஹையான். சரியான பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் அமைதியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். Where did the Prophet sallallahu alaihi wasallam mother died? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் எந்த இடத்தில் வஃபாத் ஆனார்கள்? யஸ்ரிப், நஜ்ரான், அபுவா, பனு உகைல். இந்த கேள்வி சைஃபூனுக்கு. ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ யஸ்ரிப். தவறான பதில். அடுத்த டீம் ஃபுராத். ஆப்ஷன் சொல்லுங்க தம்பி. 10 செகண்ட் சீக்கிரம் சொல்லுங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பனு உகைல். இதுவும் தவறான பதில். ஆன்சர் பெயர் அபுவா. அபுவா என்ற ஆன்சர் கரெக்டானது. 31. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹில்ஃபுல் ஃபுலூல் என்ற இந்த கழகம் ஆரம்பிக்கும் பொழுது வயது என்ன? 20, 25, 26, 27. டீம் ஃபுராத்துக்கு இந்த கேள்வி. ஹில்ஃபுல் ஃபுலூல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒரு பங்களிச்சிருக்காங்க. அந்த அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது என்ன? 20, 25, 26, 27. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி 26. தம்பி ஒரு நிமிஷம். தம்பி பதில். தம்பி அடுத்த டீமான ஜெய்பூன் சொல்லுங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 27. அதுவும் தவறான பதில். சரியான பதில் என்ன? 25. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வயசு தான். அவனுடைய 20 வயதிலேயே ஹில்ஃபுல் ஃபுலூல்ல
ஒரு பங்களிப்பு அவங்க அபூபக்கர் அர்-ராஸி அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு முஃபஸ்ஸிர். அவங்க வந்து தஃப்சீர் கலை அல்லாமல் வேற ஒரு துறையிலும் இந்த துறையிலும் அவங்க பிரபலியமா இருந்திருக்காங்க. அது என்ன துறை? ஜியோகிராஃபியா, இல்ல ஆஸ்ட்ராலஜியா, மேத்தமேட்டிக்ஸா அல்லது மெடிசினா? இந்த 4 துறையில எதுல அவங்க சிறந்த நபரா திகழ்ந்திருக்காங்க? மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ், கணக்கு. தவறான பதில். அடுத்த டீம். அடுத்த டீமான டிஜிலா சொல்லலாம். Option D, medicine. ஆப்ஷன் டி மெடிசின். சரியான பதில். இந்த பின்வரும் ஆட்சியாளர்கள் எந்த குடும்பத்தை அல்லது எந்த கலிஃபா அந்த ஆட்சியை சார்ந்தவர்கள்? அப்பாசிட்ஸ் அவர்களா, இல்ல உமையட்களா, இல்ல பாத்திமிட்களா, இல்ல அய்யூபைட்களா? முஆவியா 2, மர்வான் இப்னு ஹக்கம், உமர் இப்னு அப்துல் அசீஸ், யஸீத் 2. இந்த 4 கலிஃபாக்களும் எந்த கலிஃபாக்கள் அமைப்பை சார்ந்தவர்கள்? சார் ஆப்ஷன் பி உமையாத். ஆப்ஷன் பி உமையாத்ஸ். சரியான பதில். இதுவரைக்கும் 2 சுற்றுங்க. அடுத்ததாக 3 மற்றும் 4வது சுற்று வந்து எந்த டீமுக்கு கேட்கப்படுதோ அந்த டீமுக்கு மட்டும்தான். அது பாசிங் கிடையாது. அந்த நபர்கள் சொல்லல அப்படின்னு சொன்னா அந்த பாசிங் யாருக்கு அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ் உங்களுக்கு. சரியா? பதிலோட தயாரா இருக்க. சம்பந்தப்பட்டது டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வாசகத்தை நீங்க வந்து அரபிக்ல மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கும். மொழிபெயர்க்கிறப்ப ஒரு சின்ன ஹரக்கத்து மிஸ்டேக் ஆனாலும், ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆனாலும் அது வந்து மிஸ்டேக் என்றுதான் கருதப்படும். அதுக்கு பாதி மார்க் அதெல்லாம் கொடுக்கப்படாது. முழுமையாக கரெக்டா இருந்தா தான் அதுக்கு முழு மார்க். The plane crashed but the loss is little. அதே 20 செகண்ட். இந்த 20 செகண்ட்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியா சொல்லலாம். டக்குன்னு அவசரத்துல சொல்ல வேண்டாம். யாரு ஒரு நபர் தெளிவா சொல்றீங்க? ஒரே ஒரு நபர் சொன்னா போதும், இல்லைன்னா நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, டைம் ஆகுது, அதை நம்மளே சொல்லிடலாம். Certainly Mumbai is the biggest port in India. யார் சொல்றீங்களா? யார் இல்ல தானே? யாசின் சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன மும்பை அக்பரு மைனாஅ ஃபில் ஹிந்த். என்ன மும்பை அக்பர் மைனாஅ ஃபில் ஹிந்த். இதுதான் சரி. குழந்தை கட்டிலில், அதாவது அந்த குடிலில் தூங்குகிறது. சரியான பதிலா அப்படிங்கறத பார்த்தோம். அருமையான பதில். நாமத்திஃப்லு. No jealous person is comfortable. பொறாமை கொள்பவன் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. 20 செகண்ட்ல பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும்.
10 செகண்ட்ஸ். لا حسرة راحة. லா لا حسرة راحة. லா ஹஸ்ரத்து ராஹத்தன். சரியான பதிலா அப்படிங்கறத பார்த்துக்கலாம். லா ஹாசில முஸ்தரீஹன், அதுதான் சரியான பதில். சரிங்களா? அடுத்த டீம் உளவாளி தன்னுடைய இடத்தை எப்பொழுதும் விற்க மாட்டார். நபி 10 மாணவர்கள் யாரா சொல்லலாமா? சொல்லு. السائر الزارع لا يبيع أرضه لا يبيع الفلاح أرضه. சரியான பதில் தான். கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இருக்கு, எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படினு இருக்கு. பரவாயில்லை, இது நம்ம பாராட்டத்தக்கது. கிளாஸ் பண்ணுங்க. The rocket has been fired. பத்து செகண்ட்ல பண்ண சொல்லுங்க தம்பி, கொஞ்சம் சீக்கிரம். ஷாத்த சாரு அது உத்லிஹ சாரு அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரிங்களா? The tree is being planted. மரம் நடப்படுகிறது. இது ஜெயிக்கணும்னு உண்டான கேள்வி. பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களா சரியா என்பதை பார்ப்போம். மாணவர்கள் யார் சொல்லி தவறான பதில்? மாணவர்கள் யார் சொல்றீங்களா? யுகரசு ஷஜரு சரியான பதில். வாட்டர் became frozen. தண்ணீர் கெட்டியாகி விட்டது. நிஜத்தாக்கு உண்டான கேள்வி. தெரியல அப்படின்னா மாணவர்கள் தயாராகிக்கணும். கானல் மாவு பரதன். திருப்பி சொல்லுங்க. கானல் மாவு பரதன். கானல் மாவு பரதன். தவறான பதில். மாணவர்கள் சொல்லலாம். சாரல் பரதன் பாரிதன். சார அப்படிங்கிறது பதில் அஸ்பஹ அப்படிங்கிறது சரியான பதில். அஸ்பஹல் மாவு ஜாமினன். அடுத்ததாக 3 ரவுண்ட் நல்லபடியாக முடிந்தது. லாஸ்ட் ரவுண்ட் இது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் வந்து அரபிக் லிட்டரேச்சர் ஸ்காலர்ஸ். இவங்களுடைய படம் காட்டப்பட்டு இவங்க யார் அப்படிங்கறத மாணவர்கள் சொல்ற மாதிரி இருக்கும். அதே 10 பாயிண்ட்ஸ். அவங்க மாணவர்கள் சொல்லல அப்படின்னா இந்த நபர் யார்? 20 செகண்ட்ஸ்ல பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான நீங்க படிக்கக்கூடிய கதைகள் எல்லாம் எழுதினவங்க. நபி 10 செகண்ட்ல பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். தவறான பதில். யாருக்கு தெரியுமா? இந்த நபர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருந்துக்கங்க. தம்பி கொஞ்சம் அமை. யாருக்கு தெரியுமா? ஹாஃபிஸ் இப்ராஹிம். 2 அது
இந்த நபர் யார்? மாணவர்கள் அந்த அமைதி காத்தா நல்லா இருக்கும். பிரயோஜனமான ஒரு செஷன் போயிட்டு இருக்கப்ப கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 10 செகண்ட்ல பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டீம் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பாஸ் ஆகும். கலீல் ஜிப்ரான் தவறான பதில். யார் பதில்? சரியான பதில் 83. இந்த நபர் யார்? மாணவர்கள் அந்த அமைதி காத்து நல்லா இருக்கும். கடைசி 10 செகண்ட்ஸ் அதுல பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லலாமா? ஆடியன்ஸ் தாஹா ஹுசைன். குட்.